ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் உட்பட வந்து 5 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் 10th பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து 50,000க்கு மேலே வந்து இருக்கும். 35,400 பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி அனைத்து பெண்களுக்குமே வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மோட்லேயே நீங்கள் ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சென்டர் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் கேட்டகரியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் மோட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 30 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்ட் காப்பியாக நீங்கள் வந்து போஸ்டரில் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து 10th அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். மொத்தமாக வந்து பார்த்தோன்னா 5 விதமான டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா விமன் கேண்டிடேட்ஸ்லாம் நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரி, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் மேனேஜிக்கல் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட்னு மொத்தமாக வந்து ஒரு 5 டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கும் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் மேனேஜர் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட்டுக்குலாம் 25 வயசு கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கெலாம் வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக வந்து காமிக்கிறேன். இப்போ நீங்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் சேலரி வந்து பாருங்கள் பேசிக் பே மட்டும் உங்களுக்கு வந்து 35,400. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு மந்த்தே 50,000க்கு மேலே உங்களுக்கு சேலரியே வந்து வரும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் பிஎஸ்சி வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எம்எஸ்சி முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான். ஆனால் உங்களுக்கு அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 35,400 உங்களுக்கான பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து வரும். ஸோ இது இல்லாமல் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 50,000க்கு மேலே இதுலேயுமே வந்து உங்களுக்கான சேலரி இருக்கும். ஸோ பிஎஸ்சி இல்லைனா பிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் சயின்ஸோ இல்லைனா பிஜி டிப்ளமோவில் சயின்ஸ் முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள். ஸோ அடுத்து வந்து ஜூனியர் மேனேஜர் அசிஸ்டன்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 29,200 வந்து பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து வரும். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதுக்கு வந்து 19,900 உங்களுக்கான பேசிக் பே. குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 12th நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 12க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் வந்து 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல உங்களுக்கு டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 10th நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். 18,000 உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வெப்சைட் லிங்க் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதோட வந்து பார்த்தோன்னா உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க கீழே. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து இணைக்கணும். அது வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இணைச்சி அதை வந்து நீங்கள் வந்து போஸ்டர்லேயும் ஒரு காப்பி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அட்ரஸுமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th அக்டோபருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 30 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்லைனில் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து 10th அக்டோபர் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி இவங்களுக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் வந்து ஒரு ரூ. 200 வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் வந்து அந்த ஃபீஸை வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா அது வந்து பாருங்கள் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து காமனாக வந்து இருக்கும். ரிட்டன் எக்ஸாமை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்கில் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு இல்லைனா ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க.
அது வந்து நீங்க எடுக்கக்கூடிய போஸ்டிங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில ரிட்டன் எக்ஸாம் வந்து காமனா வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். இதில வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து எந்தெந்த கேட்டகரில வந்து இருக்குன்னா, ஜூனியர் மேனேஜிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கும், ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கும் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதேமாரி டைப்பிங்ஸ் டெஸ்ட்டுமே வந்து டைப்பிங் ஸ்பீடுக்கான டெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில கேட்டகரிக்கு வந்து இருக்கும். அது வந்து நீங்க எடுக்கக்கூடிய போஸ்டிங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இதில செலக்ஷன் வந்து இருக்கும். இத ஃபாலோ பண்ணி ஃபைனலா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து பாருங்க ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டில வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் குடுத்துருக்காங்க. அதே நீங்க வந்து ஓபிசியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறதையுமே இங்க குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப் லைனுக்கு வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து உங்களுக்கு மெயில் ஐடி இதெல்லாம் வந்து இருக்கு. இத நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு மெயில் கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.